3 மணி நேரம் நான் நின்று இருக்கேன் ஒரு கையெழுத்து வாங்குவதற்கு. அமைதியா கையெழுத்து வாங்கிட்டு நாங்க போயிருப்போம். இதுல இருந்தே திமுக அரசு பாஜகவின் கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயந்து இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். நான் மறுபடியும் சொன்னேன், எங்க தொண்டர்கள்ட்ட நீங்க எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணக்கூடாது, நம்ம அமைதியா நம்ம கையெழுத்து வாங்குவோம்னு சொன்னேன். நானும் அமைதியா தான் நின்றுட்டு இருந்தேன். என்ன அப்புறப்படுத்துறதுல இருந்தாங்க. நான் 3 மணி நேரம் நீங்க அலோவ் பண்ணலன்னா நான் நின்றுட்டு தான் இருப்பேன். இப்பதான் அனுமதி கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், பொதுமக்களை ஒரு அரசியல்வாதி சந்திப்பதை தடுப்பதற்கு இவர்கள் யார்? அப்ப தனி மனித உரிமை தமிழகத்தில் விதிக்கப்படுகிறதா? இதுதான் என்னோட கேள்வி. ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு 3.5 மணி நேரம் நான் நின்றுருக்கேன். 9:30 மணிக்கு நான் வந்தேன். ஆக தமிழகத்துல ஒரு பொதுமக்களை பார்ப்பது அப்படியிலிருந்து ஸ்டாலின் அரசு இந்த கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயந்து இருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இணையதளத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. பொதுமக்கள் வந்தாங்க. நீங்க இன்னைக்கு பத்திரிகை சகோதரர்களை பாத்தீங்க. போலீஸ் அடக்குமுறையை மீறி பொதுமக்கள் பாமர எங்க குழந்தைகளுக்கு இன்னொரு மொழி வேண்டும், புதிய கல்விக் கொள்கை வேண்டும், எங்க குழந்தைகளுக்கு வேண்டும்னு பாமர மக்கள் வந்து போலீஸ் அராஜகத்தை மீறி வந்து கையெழுத்து போட்டாங்க. அந்த பொதுமக்களுக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலிருந்தே தமிழக மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு எனக்கு தெரிகிறது. என்றும் நாங்களும் அவர்களோடு இருப்போம். அதனால நிச்சயமா வாங்கிடுவோம். கெடுபடியெல்லாம் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. கெடுபடினா 1.5 கோடி கையெழுத்து வாங்குவோம் நாங்க, அவ்வளவுதான். ஏன்னா மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கல்ல, இவ்வளவு போலீஸ் என்ன சுத்தி இருந்தோம், அதை பார்த்து பயப்படாம வந்து கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? உங்க முன்னாலே நீங்க பாத்தீங்கல்ல, நாங்க அவங்களை கூப்பிடவே இல்ல. ஒரு மொழியை கொண்டு வந்து வரும்பொழுது அது மாதிரி வரக்கூடிய காலத்துல தமிழ் மொழி மறுக்கப்படும். தமிழ் மொழி மறுக்கப்படாது நாங்க சொல்றோம். திருப்பி பொய்யா சொன்னா என்ன அர்த்தம்? ஆக நீங்க பொய்யான பயத்தை கொண்டிருக்கிறீர்கள். தமிழுக்காக என்னோட உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். தமிழுக்காக பாரதிய ஜனதா கட்சி உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறது. அதனால உங்க பொய் பிரச்சாரம் எல்லாம் இனிமே எடுபடாது அப்படின்னு தமிழக முதல்வர் நான் கேட்கிறேன். அவர் ஆட்சியில இருக்கும்போது, கூட்டணியில இருக்கும்போது எல்லாம் செஞ்சிருக்க வேண்டியதானே? நாங்க இன்னைக்கு தமிழ் மொழிக்காக எங்கள் உயிரையும் கொடுப்போம். நாங்க தமிழ் மொழிக்காகத்தான் இருக்கிறோம். நாங்க ஹிந்தியை திணிக்கல. வேண்டும் என்ற ஹிந்தி திணிப்பு என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். தமிழக அரசிற்கு எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவரை 3 மணி நேரம் வெயில்ல நிக்க வச்சு, அதுக்கப்புறம் நான் போராடி நான் போக மாட்டேன்னு சொல்லி நான் வந்து சத்தியாகிரகம் பண்ண பிறகுதான் என்ன அனுமதிச்சிருக்காங்க. அதனால ஒரு டாக்டரா எனக்கு தெரியும், ஒரு 3.5 மணி நேரம் வெயில்ல தண்ணி கூட குடிக்காம நான் நின்று இருக்கேன் மக்களுக்காக. எங்களது போராட்டம் தொடரும். 3 மணி நேரம் வச்சுட்டு திமுக வந்து கோஷம் எழுப்புறதுக்கு அப்புறம் ஆமா, அதான் நான் சொல்றேன். திமுக காரங்க அங்க கோஷம் எழுப்புறாங்க, அவங்க கைது சொல்லுங்க. அவங்களுக்கு பயந்து எங்களை நீங்க அனுமதிக்கலாம் என்ன அர்த்தம்? அப்போ திமுகவுக்கு அனுமதி, பாஜகவுக்கு அனுமதி இல்லையா? இதை எதிர்த்து நாங்க போராடுவோம். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்கிறேன், பொதுமக்களுக்காக நான் இருக்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் அப்படின்னாங்கன்னா, இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை, உரிமை, ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்துதான் மக்களை சந்திக்க முடியும். வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல முதலமைச்சருடைய அறிக்கையை படிச்சீங்கன்னா கிளர்ச்சி, எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம், கிளர்ச்சி பண்ணலாம். இங்க யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே, யாருமே கிளர்ச்சி பண்ணலையே. மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்களை சீண்டுவது, குறிப்பாக இன்னைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது, அது மட்டும் இல்லாம ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்து கொண்ட விதம், இதெல்லாம் கூட நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு அவங்க பிரிவென்டிவ் டிடென்ஷன் சாயந்தரம் வரைக்கும் வைத்திருக்க பார்த்தாங்க. அவர்களாக விடுவித்திருக்கின்றார். இது எதை காட்டுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய கோழைத்தனத்தை, பயத்தை காட்டுது. நாங்கள் சொன்னபடி 1 கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போறோம். அந்த 1 கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட, அட்ரஸோட, பேரோட இருக்கும். சொன்னபடி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்க கிட்ட கொடுக்கத்தான் போறோம். அதனால இதுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பொதுக்கூட்டங்கள் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். மார்ச் 23ஆம் தேதி திருச்சியில் ஆரம்பித்து மே 2வது வாரம் கோயம்புத்தூர் வரைக்கும் நடக்க இருக்கிறது. அதற்கும் உங்க ஆதரவு கொடுங்க. எப்படி ஒரு பொய்யான மொழி அரசியலை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், குழந்தைகளுக்கும் சமக்கல்வி என்பதை உரிமையாக பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி கொடுக்கும்.